பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த அருமையான காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தருக்கு நன்றி. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த வேளையில் நான் உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்புகிறான். ஆபிரகாமை குறித்து நாம் படிக்கிறோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் அவர் நம்புகிறார். ஆம் அருமையானவர்களே, ஒரு பெரிய விசுவாசம் அவருக்கு இருந்தது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பேரிலே அவருக்கு அளவிட முடியாத நம்பிக்கை இருந்தது. இந்த காலையிலே உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் பேரிலும் அவருடைய வாக்குத்தத்தங்களின் பேரிலும் நீங்கள் முழு நிச்சயமான நம்பிக்கை உடையவர்களாய் இருங்கள். தேவன் நல்லவர், அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர் என்று நீங்கள் முழு நிச்சயமாய் நம்புங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்புங்கள். சில நேரங்களில் வாக்குத்தத்தம் நிறைவேறாத மாதிரி தெரியும். சில நேரங்களில் வாக்குத்தத்தம் நடக்குமா நடக்காதா என்கிற சந்தேகம் ஏற்படும். சில நேரங்களில் வாக்குத்தத்தம் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற சந்தேகம் ஏற்படும். சில நேரங்களில் எங்க இனிமேல் வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகிறது என்று மற்றவர்கள் சொல்லுகிற காலங்கள் கூட வரும். ஆனால் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னை கேட்பீர்களானால், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். அவரால் செய்ய முடியாது என்ன இருக்கிறது? பொய் சொல்ல அவர் மனிதன் இல்லையே, மனமாற அவர் மனுபுத்திரன் இல்லையே. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதில்லை என்று பைபிள் அழகாக விவரிக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நான் நம்புகிறேன். ஆமென். முழு நிச்சயமாய் நம்பி நான் நம்புகிறேன். ஆண்டவரை முழு நிச்சயமாய் நம்புகிறேன். தேவனை மகிமைப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனை மகிமைப்படுத்துறார். அப்படி எப்படி தேவனை மகிமைப்படுத்தி இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தாவே, உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நான் நம்புறேன், வாக்குத்தத்தங்களை எல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கடற்கரை மணல் மாதிரி என் சந்ததியை நீங்க பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, வானத்து நட்சத்திரம் மாதிரி என் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, நீங்க அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாரு. விசுவாசத்தில் வல்லவனானான். பிரைஸ் தி லார்ட். அவன் யுத்தத்துல வல்லவனாகல, பேசுறதுல வல்லவனாகல, அவன் வேற ஒரு காரியத்துல வல்லவனாகல, அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் அவன் வல்லவனாகல, விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்திலே அவன் ஒரு வல்லமையான மனிதனாய் மாறினான். விசுவாசத்திலே அவன் ஒரு பெரிய மனிதனாய் மாறினான். விசுவாசத்திலே அவன் ஒரு சிறந்த மனிதனாய் மாறினான். உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்களும் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுங்கள் என்று உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன். தேவன் தாமே உங்களுக்கு கிருபை மேல் கிருபையை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் வல்லவர்களாக இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா மகிமையும் கனமும் கர்த்தருக்கே உண்டாகட்டும். ஆமென். ஜெபிப்போமா. பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை பலப்படுத்தும் உம்முடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா மகிமையும் கர்த்தருக்கே. ஆமென்.